யாழ் மாவட்ட செயலாளரின் வாகனம் விபத்து, அவரது மகன் உள்ளிட்ட 2 காயம். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் 9 தரப்புகள் இணைந்து போட்டி. அரசு என்னை கைது செய்தாலும் ஆச்சரியப்பட வேண்டாம், நாமல் ராஜபக்ச. பாதுகாப்பு படையிலிருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய பாதுகாப்பு செயலாளர் உத்தரவு. நாட்டில் அதிகரிக்கும் துப்பாக்கிச்சூடு, சுற்றுலாத்துறைக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். 2 மாதங்களுக்கு முன்பே விடுதலையான அர்ஜூன் அலோசியஸ், வெளியான தகவல். மஹிந்த உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை. தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 32 இந்திய மீனவர்களையும் விளக்க மறியலில் வைக்க உத்தரவு. சுழிபுரம் கடற்கரை பகுதிகளில் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் முன்னெடுப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரின் மகன் செலுத்திச் சென்ற சொகுசு வாகனம் விபத்துக்குள்ளான நிலையில் மாவட்ட செயலரின் மகனும் அவரது நண்பரும் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரின் மகன் செலுத்தி சென்ற சொகுசு வாகனம் விபத்துக்குள்ளான நிலையில் மாவட்ட செயலாளரின் மகனும் அவரது நண்பரும் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் கந்தர்மட சந்திக்கு அருகில் நேற்று மாலை வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வீதியோரமாக இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது அருகிலுள்ள வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது. விபத்தில் வாகனத்தை செலுத்தி சென்ற மாவட்ட செயலரின் மகன் சிறு காயங்களுக்கு உள்ளான நிலையில் சாரதி இருக்கைக்கு அருகிலுள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த அவரின் நண்பர் கடும் காயங்களுக்கு உள்ளானதுடன் அவரது கால்கள் வாகனத்துக்குள் சிக்கப்பட்டமையினால் சுமார் 1 மணி நேர போராட்டத்தின் பின்னரே அவர் வாகனத்திலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த வாகனம் மாவட்ட செயலரின் உத்தியோகபூர்வ வாகனம் எனவும் அதனை சாரதி இன்றி மாவட்ட செயலரின் மகனை செலுத்தி சென்று விபத்துக்குள்ளாக்கியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக பதில் மாவட்ட செயலாளரின் மனைவி தனது முகப்புத்தகத்தில் ஒரு தெளிவுபடுத்தல் ஒன்றை மேற்கொண்டார். அந்த வகையில் உண்மைக்கு புறம்பாக அரச வாகனம் விபத்துக்குள்ளானது எனவும் மது போதையில் எனது மகன் வாகனத்தை செலுத்தினார் எனவும் செய்திகள் வெளிவந்தது. அந்த செய்திகளுக்கான உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பதிவு இடப்படுகிறது. யாழ் இந்து கல்லூரியில் 2023 கணித பிரிவில் கல்வி கற்ற எனது மகன் பழைய மாணவர்களின் கூட்டம் ஒன்றுக்காக தனது நண்பர்களுடன் சொந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போதே பலாலி வீதியில் விபத்து ஏற்பட்டது. அவர் அரசாங்க வாகனத்தில் பயணிக்கவில்லை, எமது தனிப்பட்ட வாகனத்தையே பாவித்தார் என்பதுடன் அவர் மது போதையில் வாகனத்தை செலுத்தி இருக்கவில்லை என்பது போலீசாராலும் வைத்தியசாலையாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்டியரிங் ட்ரக் ஆன நிலையில் மரத்தோடு மோதி நிறுத்தியுள்ளார். இதில் வாகனம் பாரிய சேதத்துக்குள்ளான போதிலும் எனது மகனும் அவருடைய நண்பர்களும் எந்தவித உயிராபத்துமின்றி இறையருளால் காப்பாற்றப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை வழங்குவது ஊடகங்களின் பொறுப்பு. ஆனால் உண்மைக்கு புறம்பாக தனிப்பட்ட விரோதங்களினாலோ அல்லது காழ்ப்புணர்ச்சியினாலோ அல்லது விறுவிறுப்பான செய்திகளை வழங்க வேண்டுமென்ற ஆதங்கத்தினாலோ சம்பந்தப்பட்டவர்களை எவ்வளவு பாதிக்கும் என்று சிறிதளவு எண்ணமும் இல்லாமல் ஊடகங்கள் பொறுப்பின்றி செயற்படுவது வேதனை அளிக்கிறது. விபத்து என்பது யாருக்கும் எப்பொழுதும் நிகழலாம். ஒரு விபத்து சம்பவத்தை காரணம் காட்டி அரசு அதிபரின் பதவிக்கு களங்கம் ஏற்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு செய்திகள் வெளியிடப்பட்டமையை என்னால் அவதானிக்க முடிந்தது. முகம் காட்டாது பொறுப்பற்ற விதத்தில் என் பிள்ளைகளின் மனதை பாதிக்கும் வகையில் செய்திகளை வெளியிட்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. எனினும் உண்மை செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களும் ஆறுதல் வார்த்தைகளை கூறிய அன்புள்ளங்களும் நிறையவே இருக்கின்றன. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரில் சங்கு சின்னத்தில் போட்டியிட 9 தரப்புகள் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரில் சங்கு சின்னத்தில் போட்டியிட 9 தரப்புகள் இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது தொடர்பான இணக்கம் எட்டப்பட்டது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய 5 கட்சிகளுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், சமத்துவ கட்சி கடந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட ஜனநாயக தமிழ் அரசு கூட்டமைப்பு உள்ளிட்டு இணைந்து போட்டியிட தீர்மானித்துள்ளன. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய 5 கட்சிகளும் அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், சமத்துவ கட்சி கடந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு
போட்டியிட்ட ஜனநாயக தமிழரசு கூட்டணி சரவணபவன் தவராசா போன்றவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஜனநாயக தமிழரசு கூட்டணி போன்றவை இன்று ஒன்றாக இணைந்து வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கூட்டாக ஓர் அணியாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். முக்கியமாக இந்த தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக மிக ஒரு முக்கியமான தேர்தலாக நாங்கள் கணிக்கின்றோம். ஆகவே தமிழ் தரப்பு அனைத்தும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அல்ல தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினைக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளை நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம். அதேபோல் வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளும் இதில் இணைவார்களாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ள தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இன்று இருக்கக்கூடிய அரசாங்கமானது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை புறந்தள்ளி வெறுமனே நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற ஒரு மாயை காட்ட முயற்சிக்கின்றார்கள். தமிழ் தரப்பு அனைத்தும் தங்களுடன் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தையும் உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அது தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக இதுவரை அவர்கள் எந்த விதமான ஒரு அணுகுமுறையோ அல்லது கருத்துக்கொள்ளையோ தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களை பிரித்தக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஓரணி திரள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது 9 தரப்புகள் ஏற்கனவே இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்த EPR, டெலோ, புலோட், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகளும் அதனுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், சமத்துவ கட்சி மற்றும் ஜனநாயக தமிழரசு கூட்டணி ஆகியவை ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக தீர்மானித்திருக்கின்றோம். இதனுடைய அடுத்த கட்டமாக மாவட்ட ரீதியாக நாங்கள் வேட்பாளர்கள் தெரிவு குழுவை நியமிப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம். முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலும் அதனுடைய சின்னமான சங்கு சின்னத்திலும் போட்டியிடுவதாகவும் நாங்கள் ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் இந்த தேர்தலை முகம் கொடுப்பதற்கு வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பது மாத்திரமல்லாமல் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய பிரதேச சபை ரீதியாகவும் நாங்கள் வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பதாக இதில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கின வகையில் அந்த தெரிவு குழுக்கள் இருக்கும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமைக்காக தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களை தமிழ் மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் இயன்றவரை நாங்கள் ஒற்றுமையாக பிரயாணிப்பதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நமக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒற்றுமை முயற்சிக்கு இணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இது தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக போராடி லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொடுத்து அவர்களது எதிர்காலம் என்பது சரியான முறையில் திட்டமிடப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், ஒரு உள்ளூர் பிரச்சனைகளை பேசுகிற ஒரு தேர்தலாக இருக்கலாம். இருந்தாலும் கூட இதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இந்த தேர்தலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக போராடி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஏற்ற வகையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த ஒரு ஒற்றுமை கூட்டணியை முன்னெடுத்து செல்கின்றோம். ஏனையோரும் இதில் இணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழரசு கட்சியுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அவர்கள் திட்டவட்டமான பதில்கள் சில சமயம் அவர்கள் இன்னும் இதுவரை திட்டவட்டமான பதில்கள் சொல்லவில்லை. அவர்கள் தமது கட்சியில் அவர்கள் பேசி ஒரு முடிவுகளை சொல்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுடனான அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது உறுதியாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார்.
இதன் அடிப்படையில் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு முன்னர் பழைய விண்ணப்பங்களை விடுத்து புதிய விண்ணப்பங்களை நடைமுறைப்படுத்தும் சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. அந்த தீர்ப்பின் வாசிப்புகள் அடிப்படையில் இதற்கான ஆயுத்தங்கள் குறித்த அதிகரிக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மேலும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கு சட்டமூலமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி நேற்றைய கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பாக இக்குழு உறுப்பினர்கள் எனும் அடிப்படையில் பங்கு பெற்றியதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்றைய அரசாங்கத்தின் முக்கிய பணி எனது குடும்பத்தினரை குற்றம் சாட்டுவதாகும். நாளை நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று களுத்துறையில் தெரிவித்தார். இன்றைய அரசாங்கத்தின் முக்கிய பணி எனது குடும்பத்தினரை குற்றம் சாட்டுவதாகவும் நாளை நான் கைது செய்யப்பட்டாலும் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போதிமரத்துக்கு அருகில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கிராமத்துக்கு கிராமம் களுத்துறை மாவட்ட நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சியில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் அரசாங்கமும் இணைந்து செயற்பட வேண்டும். நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு கிராமம் திட்டத்தை நாடு முழுவதும் எடுத்து சென்று கட்சியை சுற்றி மக்களை ஒன்றிணைக்கின்றோம். வரவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு கிராமங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் குழுவை முன்வைப்போம் என நம்புகிறோம். அன்று நாம் தினமும் செய்திகளை பார்த்தபோது நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள், அடிக்கல் நாட்டுதல், பதவியேற்பு விழாக்கள் ஆகியவற்றை பார்த்தோம். இன்று செய்திகளை பார்க்கும் போது மக்கள் பயப்படுகிறார்கள். வளர்ச்சிக்கு பதிலாக துப்பாக்கிச் சூட்டை பார்க்கின்றோம். அன்று நாடு முழுவதும் வேலை செய்யும் இடமாக மாறியிருந்தது. இன்று மக்கள் மரண பயத்தை உணர்கிறார்கள். கடந்த காலத்தை விமர்சிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேட வேண்டும். உலகின் மிக கொடூரமான பயங்கரவாத வடிவத்தை ஒழிப்பதில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றார். இந்த அரசாங்கம் செய்வதெல்லாம் முந்தைய அரசாங்கங்களை விமர்சிப்பது தான் என குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இடம்பெற்று வரும் குற்ற செயல்கள் தொடர்பில் பாதுகாப்பு சபை கூடி இன்று காலை ஆராய்ந்தது. இதில் கருத்து தெரிவிக்கும் போது பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகுந்தா குறித்த பணிப்புரையை விடுத்துள்ளார். அத்தோடு நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே தெரிவித்தார். இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் காரணமாக சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா கைத்தொழில் துறையினரின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா கைத்தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமீர சேனகடி செல்வா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாளாந்தம் பல பகுதிகளில் தற்போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. இது சுற்றுலாத்துறைக்கு நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த சம்பவங்களால் வீதியில் சுதந்திரமாக செல்வதற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதில் இது நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடும். நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூடு காரணமாக குற்ற வலையமைப்பு ஒடுக்கப்படவில்லை எனில் நாட்டில் சுற்றுலாத்துறை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். WMND's டெல்லரிஸ் நிறுவனத்தின் இயக்குனர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் மேலும் இருவர் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சனிக்கிழமை பெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக சிறைச்சாலை பேச்சாளர் காமினி திசாநாயக்க தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் 3.5 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பட் வரியை செலுத்த தவறியதற்காக கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தால் 3வருக்கும் 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறைச்சாலைக்குள் அவர்களின் நடத்தை மற்றும் பணித்திட்டங்களில் தீவிரமாக பங்கேற்பதன் அடிப்படையில் கைதிகள் புள்ளிகளை பெறலாம் என்று செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இந்த புள்ளிகள் அவர்களின் தண்டனையை 1/3 பங்கை குறைக்க உதவுகின்றன. 3/1 நன்னடத்தை விதி. இதன் விளைவாக அர்ஜுன் அலோசியஸும் மற்றவர்களும் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் சிறைச்சாலை பணித்திட்டங்களின் நன்னடத்தை மற்றும் பங்கேற்பு மூலம் கைதிகள் தாங்கள் தண்டனைகளை குறைக்க அனுமதிக்கும் 3/1 நன்னடத்தை விதி நிலையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஆயுள் தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு பொருந்தாது என செய்தி தொடர்பாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறுபரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.
அதன் அடிப்படையில் குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற குற்ற சம்பவங்கள் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் 25 வயது சந்தேக நபரான இஷாரா செப்பந்தியை தேடுவதற்காக நாடு முழுவதும் ஒரு சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் சட்டத்தரணி போல் வேடமிட்டு நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கியை கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரான குறித்த பெண் நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின்படி சிறப்பு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னர் அவர் காணாமல் போயுள்ளார். மேலும் சில தகவல்கள் அவர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அந்த பெண் இந்த நாட்டில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெகுவளை மற்றும் மதுகமவின் பல இடங்களில் நேற்று ஒரு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் பெண் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் கொலை மிரட்டல்கள் வந்ததாக கூறி அந்த பெண்ணின் பாட்டி, தாய் மற்றும் சகோதரர் ஆகியோர் நீர்கொழும்பு வீதி ஜெயா மாவட்டத்தில் உள்ள தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இதற்கிடையில் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்கள் 48 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் 3 சந்தேக நபர்களும் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் விசாரணைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கண்டியில் ஊடகங்களுக்கு சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எந்த சட்ட தடையும் இல்லை எனவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்துவதற்கான தேதியை தேர்தல் ஆணைக்குழு விரைவில் நிர்ணயிக்கும் என ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தலைமன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 32 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நேற்றிரவு உத்தரவிட்டார். தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 32 மீனவர்கள் அவர்களின் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் 5 படகுடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். மன்னார் கடல் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் வடமத்திய மாகாண கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட குறித்த 32 இந்திய மீனவர்களும் கடற்படையினரின் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் 32 மீனவர்களும் மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் வாசஸ்தலத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த 32 மீனவர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். சுழிபுரம் கடற்கரை பகுதிகளில் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் அழகிய தீவு புன்னகைக்கும் மக்கள் எனும் துணைப்பொருளில் நேற்றைய தினம் ஒரு அழகிய கடற்கரை கவர்ச்சியான சுற்றுலா தலம் எனும் நோக்கினை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டது. சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமார் தலைமையில் சுழிபுரம், திருவடிநிலை, புளியந்துறை, சவுக்கடி ஆகிய கடற்கரை பகுதிகளில் நேற்று காலை குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் பொழுது சுழிபுரம் மேற்கு அலைமகள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர், வலிகாமம் மேற்கு பிரதேச சபையினர், பொதுமக்கள், சங்கானை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், கிராம அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த திட்டத்தில் ஈடுபட்டிருந்தோருக்கு சுழிபுரம் மேற்கு அலைமகள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினால் தாகசாந்தி மற்றும் காலை நேர சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.